கருப்பை புற்றுநோய் குறித்த சந்தேகங்களுக்கான தங்கம் ஹோப்பை இலவசமாய் அணுகுங்கள். கலெக்டருக்கு படிக்கிறவர் இவ்வளோ ஒரு ஷார்ட் டெம்பரா இருந்திருக்க கூடாது. இரவு வருகை என்பது குற்றத்தின் முதல் படியா அமையும். அவங்க அம்மா பாருங்க, அதாவது பேச்சை கொஞ்சம் குறைக்கலாம். 11:30 மணி 12 மணினா கண்டிப்பா உச்சத்தை தொட்டிருக்கும். அவங்க அப்பா டைரக்டா ஜெயஜனர் போலீஸ் அவங்க பையன் தான் குழப்பம் விட்டாரு. மிட் நைட் அந்த பொண்ணு கூப்பிடுதுன்னு திருப்பி போயிருக்க கூடாது. ஏமான் எப்படி விளையாடுறான் பார்த்தீங்களா? பட் உங்களோட விதியோட விளையாட்டு இருக்குல்ல, அது ஃபேட்டலிசம். நாய் இருக்குல்ல, தெருநாய்ங்க, ஆமா, அதை பிடிச்சிட்டு போய் மேலே இருந்து கீழே போட்டு வீல்ஸ் இத்தனை பேரையும் மெடிக்கல் போர்டில் இருந்து கூடாது. எல்லாம் இறுதி ஆண்டு படிச்சவனுக்கு இப்போட வலியை ரசிப்பான். நீங்கள் நம்ம பொண்ணு அடிபட்டுருக்குன்னா அதை பிடிச்சி ஒரு திருவதுருனா வலிக்கும்ல, நீ கத்து இல்லை வலிக்குதுன்னு அதை அவன் ரசிக்க ஆரம்பிச்சிருவான். டிஞ்சர் எடுத்து வச்சு புடுல சொக்குன்னு வச்சா எப்படி இருக்கும்? இந்த சிந்தனா சக்திகளோட நம்மளை விதைச்சிட்டு போயிடுவான். மறுக்கவே இல்லை. கடைசியாக கம்பெனி நீட்டு இருக்காவுக்குள்ள நீ வந்து பெயில் எடுக்க போறியா? நீ ஒரு மலகாரமான பத்திரிக்கை, நீ மாசம் அவனுக்கு ஏதாவது ஃபீஸ் கட்ட போறியா? சிறந்த தந்தை அவன் தான். கிங் டிவி நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடைய இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் குற்றவியல் வழக்கறிஞர் டாக்டர் RS தமிழ்வந்தன் அவர்கள். சார் வணக்கம். வணக்கம் ஐயா. முகப்பேர்ல ஒரு சம்பவம் நடந்திருக்கு. காதலன் வந்து தன்னுடைய மாமியார், அதாவது காதலுடைய அம்மாவை வந்து கழுத்தை நெரிச்சு கொலை பண்ணியிருக்கான். இந்த சம்பவத்தை நீங்க எப்படி பாக்குறீங்க? எதனால இந்த சம்பவம் நடந்துச்சு? முகப்பேர் கிழக்கு சர்ச்சு சாலையில் நடந்தது தான். முகப்பேருங்கிறது இப்போ வந்து ஹை கிளாஸான ஏரியாவா? ஆமா, ரொம்ப ஹைஃபை ஆச்சு. ஹைஃபை ஆயிடுச்சு. அந்த பகுதிகளில் மைதிலி வயசு 60, அவங்க ரிட்டையர்டு BSNL ஆஃபீஸர். அவங்க கணவர் ஜெயக்குமார் பிரிஞ்சு வாழ்றதா ஒரு தகவல் சொல்லியிருக்காங்க. அவரும் இன்கம் டாக்ஸ் GST ஆஃபீஸராக இருந்திருக்காரு. அவர் ஒரே ஒரு பொண்ணு ரித்திகா. அவங்க வந்து போரூர் சைடில் ஒரு IT கம்பெனியில் வேலை பார்க்குறாங்க. இவங்களுக்கு அங்கே போன இடத்துல வந்த இடத்துல ஷியாம் கண்ணன் அப்படின்றவரோட பழக்கம் ஏற்படுது. ஷியாம் கண்ணன் யாருன்னு பார்த்தீங்கன்னா, அண்ணா நகரில் ஒரு தனியார் IAS அகாடமியில் படிச்சுக்கிட்டு இருக்காரு. இந்த முதல்நிலை தேர்வுகளுக்கு தயாராகிட்டு இருக்காரு. IAS கலெக்டர் ஆகிறதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்காரு. ரைட்டா? ஆமாம். அவர் சொந்த ஊர் பார்த்தீங்கன்னா சிவகாசி. அவங்க அப்பா பேர் பார்த்தீங்கன்னா சக்திவேல் ராஜன். அவங்க அப்பா பேர். இவங்க 2 பேருக்குள்ள காதல் நடந்துகிட்டு இருந்திருக்கு. இந்த காதல் பார்த்தீங்கன்னா டெய்லி வந்து 6 வருஷமா நடந்திருக்கு சார். 6 வருஷமா நடந்திருக்கு. டெய்லி ஷியாம் தான் கொண்டாந்து வீட்டில் ட்ராப் பண்ணுறது. ரொம்ப லேட் நைட்டாக கொண்டு ட்ராப் பண்ணியிருக்காரு. ரித்திகா வர்றது. எந்த தாய் தகப்பனும் அந்த லேட் நைட் வர்றது விரும்ப மாட்டாங்க. ஏன்னா இரவு வருகை என்பது குற்றத்தின் முதல் படியாக அமையும். எல்லா வகையிலையும் கண்டிப்பாக உங்களுக்கு பாதுகாப்பு இருக்காது. கண்டிப்பாக ராத்திரியில் போய் நீங்கள் என்ன பண்ணிட்டு வர போறீங்க? இல்லை, வர்ற வரையும் பெட்ரோல் என்ன நினச்சிருப்பாங்க? திக்குன்னு உட்காந்துருக்குன்னு சொல்லுவாங்கல்ல, வயிற்றுல நெருப்பிட்டு உட்காந்துருக்க மாதிரி உட்காந்துருப்பாங்க. வயசு பிள்ளை வேற ஆயிட்டா என்ன அதுன்னு உட்காந்துருப்பாங்க. இது டெய்லி இது வீட்டுக்குள்ளே பெரிய ஆர்கியூமெண்ட்டாக போயிட்டு இருந்திருக்கு. எங்கள் அம்மா திட்டுது. இது அவள் காதலன்ட்ட பார்க்குறப்பெல்லாம் சொல்லியிருக்காங்க, எங்கள் அம்மா அதுமாரி திட்டுது, நம்ம 2 லேட்டாக வர்றத அப்படி இப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்காங்க. சம்பவத்தை இன்றைக்கி பார்த்தீங்கன்னாலும் அதே மாதிரி லேட் நைட்டு வந்திருக்காங்க. வந்து இறக்கி விட்டுட்டு அவர் போயிருக்காரு. போகணுன்னு வீட்டில் சண்டை நெருதுளியாக இருக்குது. யார் அம்மாவுக்கும் பொண்ணுக்கும், மைத்திலிக்கும் ரித்திகாவுக்கும் சண்டை நெருதுளியாக இருக்குது. நெருதுளியானோடனே இது என்ன பண்ணுறதுக்கு, நாங்கள் வெளியில் போகிறேன் வீட்டை விட்டு அப்படின்னு வெளியே வந்து ஷியாமுக்கு ஃபோன் அடிச்சிருக்கு. இந்தமாரி எங்கள் அம்மா பயங்கரமாக திட்டி என்னை வீட்டை விட்டு நான் வெளியே வந்து நிற்கிறேன் அப்படின்னு. அங்கே நான் வர்றேன்னு சொல்லிட்டு இவர் ஷியாம் ரோமியோ காதலி விட்டு போயிருக்காரு. காதலி கூப்பிட பிக்கப் பண்ண போயிருக்காரு. போய் சமாதானம் பண்ணியிருக்காரு. ஆண்டி ஒன்றும் இல்லை ஆண்டி இப்படி சமாதானம் பண்ணியிருக்காரு. சமாதானம் பண்ணதில் அந்த அம்மா ட்ரிகர் ஆகிட்டு, அந்த அம்மா ட்ரிகர் ஆகி பொறுக்கி போயில, உன்னால தான்டா இவ்வளோ பிரச்சனையா, நீ நல்லவனே கிடையாது, பொறுக்கி போய் நீ என் பொண்ணை வந்து என் வாழ்க்கையை கெடுக்க பார்க்குறேன். என் பொண்ணு வாழ்க்கையை நான் ஏற்கனவே வாழ்க்கையை இழந்து நான் தனவனை பிரிஞ்சு இந்த வீட்டில் இருக்கேன். என் பொண்ணுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமையாமல் போயிடுது. தாய்மை நம்பிக்கை இல்லை, நம்பிக்கையில தன்னை விட்டு பொண்ணு போயிட்டானா அனாதையாயிருங்கிற ஒரு எப்படி ஒன்றும் வச்சுங்க. ஒரே பொண்ணு வச்சிருக்கு. ஆமாம். இப்போ கல்யாணம் பண்ணி வீட்டோட நல்ல மாப்பிள்ளையா வைக்கணுங்கிற அந்த ஒரு ஏமாற்றம் இருக்கும். ஏற்கனவே தன் கணவன் பிரிஞ்சு போயிட்டேன்னு சொல்றாங்க. அதான் நம்பிக்கை. ஆண்கள் மீது வந்து நம்பிக்கைப்பட மாட்டாங்க. ஓஹோ. ஒன்ஸ் நீங்க ஏமாந்துட்டீங்கன்னா திருப்பி ஒரு வாட்டி சீட்டு கம்பெனிக்காரவங்களை ஏமாத்திட்டு போயிட்டா அடுத்த சீட்டு போடுவீங்களா? செட் ஆகாது, இந்த சீட்டே செட் ஆகாதுன்றீங்க. ஸோ அது மாதிரி இல்லை, யதார்த்தம் அது தானே. இல்ல இதோட ஓகே, அடுத்தது ஏமாத்திட்டு போட்டு தான் இருக்காங்க. ஆனா இது வந்து வாழ்க்கை இல்லை, வாழ்க்கை பொண்ணு வாழ்க்கை கெட்டுப்பட போகுதுங்கிறது தாயோட ஒரு அங்காளைப்பு தான். திட்டி இருக்கு. இவனும் வந்து சமரசம் பண்ணியிருக்கான். ஒன்றும் கேட்ட பாடம் இல்லை. உச்சக்கட்ட பிபியில் அந்த அம்மாவை பிடிச்சி மட்டைக்கு கழுத்தை நெறிகிறான். நெரிச்சோன்னே அந்த அம்மா மயங்கி விழுந்துருது. மயங்கி விழுந்தோடனே அந்த பொண்ணு ஐயோ என்னப்பா அம்மா மயங்கிட்டோன்னே 108க்கு ஃபோன் பண்ணுறாங்க. அவங்க அம்மா வந்து 108 செவிலியர்கள் வந்து அவங்க பரிசோதிச்சுட்டு, செவிலியர்கள் மருத்துவர்கள் வந்து பரிசோதிச்சுட்டு இல்லை இறந்துட்டாங்க அப்படின்ட்டாங்க, மூச்சு ஆகிட்டாங்கன்னு. அப்புறம் அவங்க பிரேத விசாரணைக்கு அனுப்பிட்டாங்க. ஷியாம் சுந்தர்
ஷியாம் கண்ணன் அவரை பற்றி சொல்கிறத விட ஒரு கலெக்டருக்கு படிக்கிறவர் இவ்வளோ ஒரு ஷார்ட் டெம்பராக இருந்திருக்கக்கூடாது. கோவம் எல்லாருக்கும் தான் வருது நெறியாளரை, நம்ம ஆனால் அதுக்கெல்லாம் ரியாக்ட் பண்ண முடியாது. சட்டனா எடுத்த முடிவு குலகரனா ஆயிடுச்சு. நீங்கள் எவ்வளவு என்னை திட்டுறீங்கன்னா, நான் உங்கள் திட்டுறதை ரியாக்ட் பண்ணாமல் இருக்கேன்னா எனக்கு கோவம் உங்கள் மேலே இல்லைன்னுலாம் பொருள் இல்லை, ஆனால் கோவம் வேண்டாங்கிறது தான் பொருள். கோவப்பட்டால் லாஸ் எனக்கு நல்லாவே தெரியும். ஆனால் அவர் அதை உணர்கிற வயசு இல்லை இல்லையா? கண்டிப்பாக. அடுத்து சொன்னால் அவங்க அப்பாவுக்கு ஃபோன் பண்ணியிருக்காரு. யாருக்கு? சக்திவேல்ராஜனுக்கு. சிவகாசி ஃபோன் பண்ணி. சிவகாசியில் இந்த குற்றத்தில் ஒரு 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 எனக்கு ஒரு சின்னதாக ஒரு நிகழ்ச்சியாக இருந்தது. அடித்து அப்பாவுக்கு அடித்து உடனே சொல்லிட்டான் பாருங்க. அப்பா அதுமாரி வந்தாங்க ஒரு வீட்டுக்கு, அவங்க அம்மா மைதிலி என்ன பேசுனுச்சு, கழுத்தை நெரிச்சப்பா செத்துட்டாங்க அப்படின்னோடனே, ஐயோ என்னடா அப்படி சொல்கிற அப்படின்னு சொல்லிட்டு, சரி நீ எதுவும் இல்லை, நீ அங்கேயே இரு, எங்கேயும் ஓடிடாத, எதுவும் பண்ணிடாத, நீ அங்கேயே இரு, அப்பா நான் ஏற்பாடு பண்ணுறேன் இருறான்னு சொல்லிட்டு அவங்க அப்பா டைரெக்டாக ஜேஜேநகர் போலீஸை கூப்பிட்டு, போங்க அங்கே என் பையன் தான் கொலை பண்ணதை வீட்டில் இருக்கான், போய் அரெஸ்ட் பண்ணிக்கணும். போலீஸ் வந்துருச்சு. எப்படி அவர் தகப்பனால எப்படி சொல்ல முடியும்? தகப்பன் தான் அப்படி சொல்லணும். எல்லாரும் சொல்கிறாங்களான்னு தெரியல, பட் தகப்பன் அப்படி தானே இங்கே வந்து பிள்ளை எப்படியாவது காப்பாற்றி ஆகணும் தான். இல்லை அங்கே தான் தப்பு பண்ணுறீங்க. இப்போ வந்து இல்லை நிஜம் தானே சார், அது பிள்ளைய காப்பாற்றுறதுக்காக போய் சொல்கிறதுங்கிறது வேறங்க. இவர் பிள்ளைய உண்மையாகவே காப்பாற்றிருக்காரு தான் நான் சொல்லுவேன். உண்மைதான். இவனை ஒளிரான்னு சொன்னால் இவன் அக்யூஸாகவே ஆகிருப்பான், தேடப்படும் குற்றவாளியாக மாறி இருப்பான். போலீஸ் பிடிக்கும், கையை உடைக்கும், காலை உடைக்கும், வலிக்க விழுவான், எல்லாம் நடந்திருக்குப்பா. அது எதுவுமே இல்லை. அவங்க அப்பா என்ன சொல்கிறது, பையன் தவறுதெல்லாம் நடந்து போச்சு. கழுத்தை நெரிச்சிருக்கக்கூடாது நெறியாளரை. மிட் நைட் அந்த பொண்ணு கூப்பிடுதுன்னு திருப்பி போயிருக்கக்கூடாது. யமன் எப்படி விளையாடுறான் பார்த்தீங்களா? யமன் மீன்ஸ் அந்த மாதிரி நம்பிக்கை வேண்டாம், பட் உங்களோட விதியோட விளையாட்டு இருக்குல்ல, அது ஃபேட்டலிசம், தலையெழுத்து. அந்த தலையெழுத்து எப்படி விளையாடுது பாருங்க. சரி படு காலைல பேசிக்கலான்னு சொல்லிட்டு வச்சிருந்தாலும் பிரச்சனை இல்லை. காலைல வந்து உங்க அம்மாட்ட பேச, அங்கேயே இருமா, நான் காலைல வந்து பேசிக்கிறேன், இப்போ நல்லா இருக்காது, இல்லை ஒரு 10 தெரு தள்ளி அவனை அழைச்சிட்டு வர்றேன் அப்படின்னு சொல்லியிருந்தாலும் தப்பு கிடையாது. ஆனால் விதியோட விளையாட்டு தொட்டா நம்ம சில விஷயங்கள் வந்து ஜாக்கிரதையாக இருக்குது, இதுதான் விதி. எப்படி ஒன்றும் விளையாண்டுறோம். விதியோட விளையாட்டில் இவன் நேராக அங்கே போகிறான். அவங்க அம்மா பாருங்க, அதாவது பேச்சை கொஞ்சம் குறைக்கலாம். 11 மணி 12 மணினா கண்டிப்பாக உச்சத்தக்க தொட்டிருக்கும். அவங்க அம்மாவும் ப்ரெஷரில் எவ்வளோ பேசியிருக்க வேண்டியதில்லை. இவனும் சரி வயசில் மூத்தவங்க தானே பேசிட்டு போகிறாங்கன்ட்டு வந்திருக்கணும். இவனும் நம்ம தானே கல்யாணம் பண்ணிக்க போகிறோம், அந்த ஒரு ஹாஸ்பிட்டலோட போயிருக்கலாம்ல. நான் எதுவாக வேணுமோ இருக்கலாம் நெறியாளரை, பட் எந்த காரணமும் இங்கே ஒன்று வேற மாதிரி ஆகிட்டு இல்லை. நீ போய் கழுத்து நிற்கலாமா? நெரிச்சு கொண்டுட்டு நீ ஜெயிலுக்கு போயிட்ட. இதோட ஒரு கையில் கடத்தி எடுத்து அடிச்சிருக்கலாம், அரைஞ்சிருக்கலாம், ஏதோ ஒன்று பண்ணியிருக்கலாம். பட் கழுத்தை நெரித்தலுக்கு உயிரை போக்குற விஷயம். இந்த இடத்த பிடிச்சி உங்களை நெரிக்கிறது, உங்களை கொல்றதுக்கான பிரமா பசி தானே, குற்ற உணர்வு தானே. அது கோபத்தில் பிடிச்சி தள்ளி விட்டாங்க, அவங்க செத்துட்டாங்கன்னா கூட அது குற்றம் இருக்காது. அது வந்து எல்லாமே உங்களுக்கு சட்டம் உங்களுக்கு அனுசரணை. சங்கை நெரித்தல் என்பது உங்களை கொல்லணுங்கிற இன்டென்ஷன் அங்கே உருவாயிடுது இல்லை. கண்டிப்பாக. அவங்க அப்பாவை நான் எதுக்கு பாராட்டணுன்னா, இப்படி தான் இருக்கணும். பிள்ளையோட தப்பாக கைட் பண்ணக்கூடாது. நடந்து போச்சு. இனிமேல் இந்த சட்டத்தின் மேலே தப்பிக்க முடியுமா? அந்த பொண்ணுக்கு தெரியும், கிருத்திகாவுக்கு தெரியும் தான் வந்ததுன்னு, எத்தனை சிசிடிவி கேமராவுக்கு தெரியும், எவ்வளோ ஆழமான எப்படி சிக்கிடுவான். அதனால் இதுதான் சரியான முடிவாகவும் இருக்க முடியும். அவனுடைய ஐஏஎஸ் கனவு போயிடுச்சு இல்லை சார். ஆனால் இவ்வளோ ஒரு நான் இப்போ கோவிட்டோட மறந்துருப்பாங்க எல்லாரும், மருதி எல்லாருக்கும் இருக்கும், பட் எனக்கு மறக்கலை. ஒரு 5-6 டாக்டர் படிக்கிற பசங்க வந்து ஒரு நாயை தூக்கி நான் 7வது மாடிலேருந்து கீழே போட்டான்னு தெரியுங்களா? நாய் இருக்குல்ல, தெரு நாய்ங்க. ஆமாம். அதை பிடிச்சிட்டு போய் மேலே இருந்து கீழே போட்டு வீல்ஸ் டிக்டாக்னு தான் போன இருந்துச்சு, இப்போ இல்லை. அது அதில் போட்டாங்க. அத்தனை பேரையும் மெடிக்கல் போர்டில் தூக்குனாங்க. எல்லாம் இறுதி ஆண்டு படித்தவனுங்க, ஃபைனல் இயர் படித்தவங்க, மெடிக்கல் போர்டுக்கு வரக்கூடாது நாய். டெர்மினேட்டட் ஒரு டிகிரி. ஏன்னா இவ்வளோ வக்கர புத்தி உள்ளவங்க வந்து டாக்டர் ஆனால் என்ன ஆகும்? அவ்வளோதான். எத்தனை கொலை நடக்கும், எவ்வளோ பேரை கொலை பண்ணுவோம். உங்களோட வலியை ரசிப்பான். கண்டிப்பாா. நீங்கள் நம்ம புண்ணு அடிபட்டுருக்குன்னா அதை பிடிச்சி ஒரு திருவுனா வலிக்கும்ல, நீ கத்து இல்லை வலிக்குதுன்னு அதை அவன் ரசிக்க ஆரம்பிச்சிருவான். டிஞ்சர் எடுத்து வச்சு புண்ணில் சுக்குன்னு வச்சா எப்படி இருக்கும்? வலியை ரசிப்பான். டாக்டர் என்பவன் வலியை உணர்றவனா இருக்கணும். ஐயோ வலிக்குமே இந்த மாதிரி பண்ணா லைட்டாக வருங்க சார், கொஞ்சம் பொறுத்து தொலைச்சி விட்டுரு சொல்லுவாங்கல்ல, கொஞ்சம் வலிக்கும், கொஞ்சம் பொறுத்துக்கங்க அப்படி சொல்லுவாங்கல்ல. அதனால ஆனால் இவனை மாதிரி ஆட்கள்லாம் பார்த்தா ரசிப்பாங்க போலயே. அதோடு தான் அதை தூக்குனாங்க. ஒரு நாயே நீ வந்து இப்படி ட்ரீட் பண்ணுறேன்னா நீ மனுஷனை எப்படி ட்ரீட் பண்ணணும்னு. நீங்கள் இப்போ ஐஏஎஸ் ஆகணும்னு சொன்னீங்க. இருக்கிறதுல இப்போ கலெக்டர் இருக்காருல்ல, உங்கள் ஊரில் ஒரு பிரச்சனை வருதுன்னு வச்சுக்கோங்க, ஒரு ஜாதி சண்டை ஏதாவது வச்சு எங்களை வாக்கிய தகராறு ஏதோ ஒன்று வச்சுங்க. அப்போ கலெக்டர் வருவார், பீஸ் மீட்டிங். ஃபஸ்ட்டு தாசில்தார், அடுத்து கலெக்டரு. போலீஸ் வந்து சும்மா தான் நிற்க வச்சுருப்பாங்க. போலீஸை பீஸ் மீட்டிங் பேச விட மாட்டாங்க. பேச வராது இவங்களுக்கு, கோபம் தான் வரும் இவங்களுக்கு. ஆனால் கலெக்டர் அப்படி இல்லை. நீ பொதுக்கூட்டத்தில் சும்மா நேர்த்தியா தெரியும் எல்லாம் அப்படின்னு சொன்னால் கூட பொறுமையாக அவங்களுக்கு விளக்கம் தான் சொல்லுவாங்க. அதுதான் அவங்க ட்ரைனிங்கே. அதுதான். ஆமாம். மக்கள் க்ரௌட் ஆஃப் பீப்புள்ஸோட கொந்தளிப்பை
உனக்கு பேசி சமாளிக்க தெரியணும். சும்மா சொல்றாங்க மாவட்ட ஆட்சியர் என்ன சாந்தப்படுத்த தெரியும். ஒரு மாவட்டத்தை ஆளணும். அவர் தாசில்தார் அப்படிதான். என்ன பிபி ஏற்றினாலும் பிபி ஆக மாட்டாங்க. சரிங்க, இந்த மழையில் நான் தடுப்பணை கட்டிடுறேன் பாங்க, ரெடி பண்ணிடுறேன், வராது சேதம் வராது, நான் கேரண்டி நீ பிரிஞ்சு போங்கன்னு சொல்லுவாங்க. அந்த பயிற்சி அவங்கள்ட்ட இருக்கும். ஆனால் போலீஸை கூட வச்சுருப்பாங்க. நீ அடிச்சு பிடிங்கன்னா கலெக்டரை தப்பாயிடும்ல, அது கூட வச்சுருப்பாங்க. ஆனால் எந்த எக்ஸ்ட்ரீம் போனாலும் கலெக்டர் ரொம்ப அமைதியாகவே இருப்பாங்க. சாத்திரிங்களா ஃபுல்லாக கலெக்டர் படிக்கிறதுக்கு அன்ஃபிட்டுங்கிறீங்களா எப்படி சார்? இப்படி ஒரு உணர்ச்சி வசம் இருக்கக்கூடாதுல்ல. நீ வந்த வேலை இந்த மெட்ராஸ்க்கு முதல்ல அதை பேசுவோம். சென்னைக்கு நீ வந்த வேலை ராஜன், சிவகாசிலேருந்து எதுக்கு வந்த? ஷியாம் கண்ணன் எதுக்காக சென்னை வந்தார்? கலெக்டர் படி தானே வந்தார். கலெக்டர் தானே பிடிச்சிருக்கணும். உன்னை நம்பி ஆளாக்கிருப்பார்ல அவங்க அப்பா. அவங்க அப்பா ஆக்கி ஆளாக்கிருப்பார். எவ்வளோ கனவுகளோட ஊரில் இருந்திருப்பாரு. மாதம் மாதம் காசு எப்படி அனுப்பியிருப்பாரு. ஊரில் எவ்வளோ பெருமையோடு இருந்திருப்பாரு. என் பிள்ளை மெட்ராஸில் கலெக்டர் படிக்கிறான். கலெக்டர் ஆகுறீங்களோ இல்லையா, கலெக்டர் படிக்கிறாங்கிற பீரியட் வரைக்கும் சந்தோஷமா இருக்கலாம். தெரியுமா? சும்மா ஊருக்குள்ள போனா கலெக்டரே வணக்கம் அப்படிம்பாங்க. ஊரில் கலெக்டரையா அப்படிம்பாங்க. நான் அது நிறையா பார்த்துருக்கேன். நம்ம கூட அப்ளிகேஷன் போட்டு சுற்றி நடக்கலாம் கலெக்டர் படிக்கிறோம்னு. அது ஒரு மரியாதை. கலெக்டர் படிக்கிறான் அப்படின்னு மரியாதை. அப்போ அவ்வளோவையும் நீ செதைச்சிட்டில்ல, உன் வாழ்க்கையும் பாழா போயிட்டு. ரித்திகா திருப்பி நீ இவனை கல்யாணம் பண்ணிட்டாலும் சரி, இவனை கல்யாணம் பண்ணிக்கலனாலும் சரி, நெருக்கதியாக நிற்கிறாள்ல. உனக்கு எதிர்காலம் பூராவே உங்கள் அம்மா மரணிச்சது தான் உனக்கு நினைவுலே வரும். லைஃப் டைம் அதுதான். நீ என்னதான் இருந்தாலும் அந்த எண்ணங்கள் தான் இருக்கும். காதலிச்சு சில பேர் கைப்பிடிச்சிருவாங்க. நிறைய ஆள் அவங்க அப்பா அம்மாலாம் சூசைட் பண்ணியிருக்காங்க, நான் பார்த்துருக்கேன். வழக்காகவும் தெரியும். தானே வலிக்கும். ஆனால் நான் அவங்கள்ட்ட கேட்டே இருக்கேன் நேரடியாக. உங்களுக்கு என்னைக்காவது ஒரு ஃபீலிங் வந்திருக்கா, உங்கள் அப்பா அம்மா நம்மளால செத்துட்டாங்களே என்ன அப்படின்னு? எப்படிங்க வராமல் இருக்கும்? வரும். ஆனால் அதை விட நம்மளை நம்பி இவன் வந்துட்டா, இல்லை நம்மளை நம்பி இவன் வந்துட்டான், அது விட்டு அதை மறந்து நாங்கள் வாழ்வோம், அவ்வளோதான். வராமல் இருக்காது அப்படின்னு. வராமல் எப்படி இருக்கும்? வரும். ரித்திகாவுக்கும் அதே நிலை தான். இப்போ பாடி போஸ்ட்மார்ட்டம் பண்ணணும், பாடி அடக்கம் பண்ணணும், சொந்த பந்தம் வர்றவங்க எல்லாரும் உன் காதலன் கொலை பண்ணிட்டான், காதலிச்சியாமே 6 வருஷமாக அவனோட சுத்தினியாமே போனியாமே இப்படி தானே கேட்டிருப்பாங்க. அந்த பொண்ணு எவ்வளோ மனச்சிதைவுக்கு ஆளாயிருக்கும். பொறுமை ரொம்ப முக்கியங்க. ரொம்ப ரொம்ப முக்கியம் பொறுமை, நிதானம் வாழ்க்கையில். நம்மளும் நிறைய டைம் கோவப்பட்டிருக்கோம், நிதானத்தை இழந்திருக்கோம். நான் இல்லைன்னு தான் சொல்லுவேன். நம்ம ஒன்றும் பெரிய என்ன தேவ தூதர்கள் அதெல்லாம் ஒன்றும் இல்லை. ஆனாலும் அந்த கோபத்துக்கு அடுத்தடுத்த நாட்கள் நம்ம இதில் நிதானமாக ஹேண்டில் பண்ணியிருக்கோம்னு நான் நினைப்பேன். கண்டிப்பாக சத்தியமாக சொல்கிறேன். கோவப்பட்டிருக்கேன், தப்பு பண்ணிட்டோமோ, கொஞ்சம் கோவத்தை கண்ட்ரோல் பண்ணிக்கலாமோ, பண்ணிட்டோம்னு சொல்லுவோம். பண்ணிட்டோமோ இல்லை பண்ணிட்டேன் அதை ஒத்துக்கங்க. ஏங்க அதுக்கு ஒரு பெரிய மனசு வேணுங்க. நான் தவறு செய்து கொஞ்சம் நிதானிச்சிருக்கலாமோ, கொஞ்சம் நிதானமாக ஹேண்டில் பண்ணியிருக்கலாம் அப்படின்னு நான் அவசரப்பட்டவன். எல்லா விஷயத்துலையுமே இன்ஸ்டன்ட் நிறைய லாஸ். அப்படி யோசிப்போம், கொஞ்சம் இதை இப்படி ஹேண்டில் பண்ணியிருக்கலாம், இதை விட இப்படி பேசியிருந்திருக்கலாம், இதை விட பெட்டராக இப்படி பண்ணியிருந்திருக்கலாம், இல்லை இப்படி இந்த மாதிரி சீக்வன்ஸே நடைபெறாமல் தடுத்துருக்கலாம். நிறையா யோசிச்சிருக்கேன். இந்த சூழ்நிலையே எதுக்கு அந்த அட்மாஸ்பியருக்குள்ளே போனோம், அந்த அட்மாஸ்பியருக்குள்ளே போகக்கூடாது அப்படின்லாம் நான் யோசிச்சிருக்கேன். நிறைய ஃபோன் கால்ஸ், காலையில் வர்ற ஃபோன் கால்ஸ், நிறைய கால்ஸ் நெகட்டிவ் வைப்ரேஷன் கால்ஸ் எடுக்க மாட்டேன். ரொம்ப அந்த அவாய்ட் பண்ணுறேன்னு பொருள் இல்லை. இது எனக்கான நேரம் இல்லை. காலையிலே மண்டையை சூடேற்றுறது நானும் பலமுறை எதுன்னு ஈவினிங் பார்த்துக்கலாம், வேறு பேசிக்குவோம் அப்படின்னு. எதுவாக இருந்தாலும் ஒத்தி போடுங்க. இப்போ ஆண்டனி என்னை திட்டான்னு ஒரு தகவல் சொன்னால் உடனே ஆண்டனியை ஃபோன் பண்ணி திட்டிடாதீங்க, நாளைக்கு பேசிக்குவோம், சரி கூட என் மேலே உரிமையில் பேசியிருப்பான், வேறு ஏதாவது மனசில் வச்சுட்டு பேசிட்டு போயிடணும். சமீபத்தில் சொல்கிறேன், இது நடந்தது. இப்போ தமிழ்நாட்டு முதலமைச்சரை நியூ இயர் அன்னைக்கு பார்த்தோம். நான் பொதுக்குழு உறுப்பினர் எல்எஸ்சிபி அண்ணன் சொல்லி எங்கள் ஊர் அவர் அண்ணன், எங்கள் ஒன்றிய துணை செயலர் இருந்தார் அருளரசு 3, நம்ம அண்ணா டிவி இருந்தார் 4, இன்னொரு 5-6 பேர் இருந்தோம். எல்லோரும் தான் போனோம், பார்த்தோம், ஃபோட்டோ எடுத்தோம், அது வீடியோவே வந்துச்சு. அதை அப்புறம் போஸ்டர் அடித்து ஓட்டினோம். எங்கள் ஊர்லேருந்து ஒரு ஃபோன் கால், அந்த ஃபோட்டோ சிஎம்மோட சேர்த்து கிராபிக்ஸ் பண்ணி ஒட்டினது தானே அப்படின்னு கேட்குறாங்க. இது எப்படி பார்க்குறீங்க நீங்கள்? உனக்கு தெரிஞ்ச அவ்வளோதானடா, அவ்வளோதான். இதுக்குமே இப்படி தான் பார்க்குறீங்க, எந்த பார்வையில தான் பார்க்குறீங்க? பார்வை தான் உங்களுக்கு இல்லை என் மேலே உள்ள பொறாமையில் இந்த மாதிரி கேட்குறியா? அது என்ன அர்த்தமும் தெரியல. இப்படிலாம் யோசிக்க முடியுதுன்னு நினச்சேன். இது எப்படி யோசிக்க முடியுது மாதிரி? ஏங்க ஒருத்தரோட நீங்கள் கிராப் பண்ணி எடுத்தீங்கன்னா எவ்வளோ பெரிய பிரச்சனை ஆகிடாது. ஆமாம், அது சிஎம் கூட இல்லை, சிஎம் அவர் தமிழ்நாட்டுடைய புரோட்டோக்காலில் உள்ளவர் கூட இவ்வளோ பேர் வந்திருக்கிறாங்க. அது என்ன மாதிரி ஃபங்க்ஷனு டிவியில் வர வந்துச்சு அது. அப்போ இவங்களோட சிந்தனைகள் எப்படி இருக்குது? இந்த சிந்தனா சக்திகளும் நம்மளை விதைச்சிட்டு போயிடுவாங்க. கண்டிப்பாக இதுக்கு இடம் கொடுத்தீங்கன்னு நம்மளை நிம்மதியாக இருக்க விட மாட்டாங்க. வெரி டேஞ்சரஸ். முதல்ல அதை தள்ளி வைக்கணும். இப்போ ஷியாம் கண்ணனுக்கு இல்லை, நான் மற்ற இளைஞர்களுக்கு தான் பேசிகிட்டு இருக்கேன். அது நடந்து போச்சு. அவன் கொலை பண்ணிட்டான், மைதிலே திருநாட்டு கொலை கேஸ் தான் அவன் மேலே போட்டா, ஜெயிலுக்கு போயிட்டா, பாடி போஸ்ட்மார்ட்டம் பண்ணி வரும்.
இந்த பொண்ணை ஊரில் வந்தவன் போனவன் பூரா திட்ட போகிறான், கழுவி ஊற்ற போகிறான், காரி துப்புவான். இதுதான் நடக்கும். உண்மைதான். அந்த பொண்ணுக்கு ஒரு வேளை சோறு அடுத்தவன் போட போகிறது இல்லை. அந்த பொண்ணுக்கு அடுத்த கட்ட வாழ்க்கை என்னன்னு பண்ணுவான் பாரு அட்வைஸ் உட்காந்து. இல்லை ஒரு கை தவறுதெல்லாம் நடந்து போச்சு. நான் என்றைக்குமே நடந்த தவறை விட்டு விடுங்க, இனி தவறுகள் நடக்காமல் பாதுகாத்து கொள்ளுங்க. போனது தாங்க, அது திருப்பி வராதுங்க. ஆனால் இதே நினச்சி அவன் லைஃப்பை தொலைச்சிடாது. இப்போ மதியம் உணவு சாப்பிட உள்ள உங்கள் இதுக்கு ஒரு சரியான பசி விஷயம். அப்போ வந்து எனக்கு என்னோட காலேஜ் நண்பனை வந்து சந்தித்தேன். சாப்பிட்டே இருந்தேன். மச்சான் அப்போ பற்றியில் மச்சான் அந்த மாதிரி ஒரு பிரச்சனை ஆகிட்டல மச்சான், இந்த மாதிரி ஒரு பிரச்சனை ஆகிட்டல மச்சான் அப்படின்னு வரிசையாக என்கிட்ட ஒரு 15-20 வருஷம் முடிவில் பிரச்சனைகளை பற்றி பேசிகிட்டு இருக்காங்க. எனக்கு பசி வேறு, பயங்கர பசி. இங்கே வேறு நேரத்துக்கு வரல, ரெஜிஸ்ட்ரேஷன் ரொம்ப நேரம் நின்றுட்டு வேறு, கால் வேறு கெடுக்க ஆரம்பிச்சிட்டு அப்படியே இருந்தேன். ஒரு நிமிஷம் நீ தவறான விஷயத்தை என்கிட்ட இதை ஃபீட் பண்ணிகிட்டு இருக்க, நான் அடுத்தது இங்கே வரணும், இதுக்கு எப்படி பேசணும் அப்படின்றத பற்றி நான் யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். ஒரு பாதி இது பாதி. அடுத்த ஒருத்தர் இன்டர்வியூ கூட்டு வெயிட் பண்ணுறானே. ஆமாம், வெயிட் பண்ணுறாங்க. இங்கே நான் பேசணும், இந்த கருத்தை எனக்கு தெரியணும், இதில் நல்லது கெட்டது என்ன சொல்கிறதுங்கிற சிந்தனையில் இருக்கேன். ஆனால் நீ எத்தனையோ எழுத்து பண்ணுற அந்த பழசை என்கிட்ட தான் பேசிகிட்டு இருக்க. அப்போ நீ அதே இடத்துல நின்றுட்டு இருக்க, நான் தாண்டி போகணும்னு நினைக்கிறேன். ஸ்டார்டிங் மைண்டில் நிற்கிற, நான் ரன்னாகி எங்கேயே வந்துட்டு இருக்கேன். என்னை மறுபடியும் அந்த இடத்துக்கு இழுத்துட்டு போய் அந்த பழைய நினைவலைகளோட என்னை சிக்க விடுறது. சேத்துல ஒரு சக்கரை இருக்குது, புத்தஞ்சி உட்காந்துருது சொல்லுவேன் டிராக்டரு. மறுபடியும் எப்படியே கட்டி இழுத்து அந்த வண்டி வெளில வந்துட்டு நல்ல ரோட்டில் ஓடுது. அன்னைக்கு அந்த வண்டி சேத்துலேயே உட்காந்துட்டு கிடந்த வண்டி தானேன்னு சொல்லாத, அந்த இடத்த கடந்துட்டேன். ஆனால் அந்த வண்டிக்காரனுக்கு தெரியும் மறுபடியும் சேத்துல கொண்டு விட்டுறக்கூடாது, உட்காந்தா மறுபடியும் லைஃப் சுக்கிரன்னு. எனக்கு தெரியும் எங்கெங்கே போனால் பிரச்சனை ஆகிடும்னு. தவிர்த்து வந்துடுவோம். ஏன்னா எனக்கு தெரியும் எதில் கொண்ட கோளாறில் விட்டு போயிடுவாங்க. அது எனக்கு தெரியும். அதுமாரி நீங்கள் ஒரு தப்பு பண்ணிட்டீங்க, ஷியாம் கண்ணன் ஒரு பண்ணிட்டான், தப்பு தான், மறுக்கவே இல்லை. ஆனால் வந்து அவன் அந்த சமுதாயம் அதே திருப்பி சொன்னிச்சுன்னா, ஆமாம் ஒரு கொலை இன்னும் 4-5 கொலை பண்ணாதான் என்ன நல்லவன்லாம் சொல்ல போகிற அப்படின்ற மனநிலைக்கு தள்ளக்கூடாது யாரையுமே. நான் சொல்கிற விஷயங்களே இதுதான். இல்லை சமுதாயம் பண்ணும், சமுதாயத்தோட வேலையாக தான். உன்னை பாழடிக்காமல் விடவே கூடாது. அந்த பொண்ணை பாருங்க என்ன பாடுபடுத்தணும். இவன் மட்டும் என்ன, நேரம் ஊரில் அவங்க அப்பாவை எவ்வளோ அவமானப்படுத்தியிருப்பாங்க. கலெக்டராக போகிறேன்னா கடைசியாக கம்பெனி நீட்டு இருக்கான் பிள்ளை, நீ வந்து பெயில் எடுக்க போறியா? இல்லை நீ ஒரு மாதம் பத்திரிக்கைமா, நீ மாதம் அவனுக்கு ஏதாவது ஃபீஸ் கட்ட போறியா? அது அவங்க அப்பா வச்சு பிள்ளை நல்ல சிறந்த தந்தை அவர் தான். பிள்ளைய உடனே ஓடாமல் ஒழியாமல் இருறா அவனு போலீஸ் அனுப்பி செக்யூர் பண்ணுறாருல. இதுதாங்க உதாரணம், வேறு என்னங்க. இந்த உங்களுக்கு எல்லாமே எப்படி உதாரணம் சொல்லுவோம் இந்த சமுதாயம்னா இப்படி தான் சொல்லுவோம். ஓ இப்படி ஒரு ஆஸ்பெக்ட் இருக்குல்ல, நம்ம ஒன்று தவறி நடந்து போச்சு, ஓட வேண்டாம் ஒழிய வேண்டாம், போலீஸ் வரட்டும், ஐயா நான் தான் ஐயா போயிடுவோம், விசாரணை இருக்கும், முடியட்டும், கோர்ட்டு டிசைட் பண்ணிட்டோம். யாத்திரை ராத்திரியில் நடந்தது, ஐ விட்னஸ் அது பொண்ணு தான், நினச்சி பாருங்கள் கேஸை, வேறு யாரும் இல்லை. அப்புறம் சிசிடிவி ஃபுட்டேஜ் அதான் எடுப்பாங்க, கொலை செய்கிற மோட்டிவேஷன் என்ன இருந்துச்சு அப்படிங்கிறலாம் பார்ப்பாங்க. இதுதானே சரியான வழி. நீங்கள் ஓடி ஒளிஞ்சிருந்தாலோ இல்லை அந்த பாடியை மறைக்கிறதுக்கு முயற்சி பண்ணியிருந்தாலோ அதான் தப்பு நடந்துட்டா தப்பு தான் ஒத்துக்கிறோம். ஒரு மனுஷன் அது மாதிரி தப்பு பண்ணிட்டான், திருப்பி சமுதாயத்துக்குள்ள வர்றான்னா அந்த புதஞ்ச சக்கரம் மாதிரி அவனை திருப்பி அதை சேர்த்து பற்றி பேசக்கூடாது. இப்போ மத்தியம் நடந்தது நெறியாளர் இந்த சங்கீதா ஹோட்டல். புரியுது வரும்போதே டயர்டாகி வந்து ஏதோ சம்பவத்தை பார்த்த மாதிரி 15 வருஷத்துக்கு முன்னாடி உள்ள என்னுடைய நினைவலைகளை எடுத்துகிட்டு போகிறான். எடுத்துகிட்டு போய் அது இப்படி இது இப்படின்னா பிரெயின் அப்படியே ஜிக்ஜாக ஆரம்பிச்சிட்டு எனக்கு. கண்டிப்பாக. அப்புறம் எப்படி நிகழ்காலத்துக்கு வர்றது? என்னோட இறந்த காலம்னு தான் நாங்கள் சொல்கிறாங்க. அது இறந்து செத்து போச்சு விட்டுத்தள்ளு. நிகழ்காலத்தை பற்றி பேசு. நிகழ்காலம் எதிர்காலத்தை பற்றி தீர்மானிக்கும். அப்துல் கலாம் ஐயாவோட வார்த்தையில் சொல்கிறேன், இஃப் யூ கேன் நாட் சேஞ்ச் யுவர் ஃபியூச்சர் பட் யூ கேன் சேஞ்ச் யுவர் ஆட்டிடியூட். ஸோ டெஃபினெட்லி யூ கேன் சேஞ்ச் யுவர் ஆட்டிடியூட், டெஃபினெட்லி யூ சேஞ்ச் ஏ ஃபியூச்சர். அப்துல் கலாம் ஐயா சொன்ன கருத்து. உன்னோட எதிர்காலத்தை உன்னால் மாற்ற முடியாது, உன்னோட நிகழ்காலத்தை உன்னால் சரி செஞ்சுக்க முடியும், உன்னோட பழக்க வழக்கங்களை சரி செஞ்சுக்க முடியும். டெஃபினட்டாக நீ உன் பழக்க வழக்கம் ஆட்டிடியூட் எல்லாம் மாற்றிட்டீங்கன்னா உன்னோட எதிர்காலம் நிச்சயமாக மாறும். நன்றி, மிக்க நன்றி சார். கருப்பை புற்றுநோய் குறித்த சந்தேகங்களுக்கான தங்கம் ஹோப்பை இலவசமாய் அணுகுங்கள்.